இது கூட கொஞ்சம் கொழுப்பு போட்டு செய்யணுங்க, நல்லாயிருக்கும். சுத்து கொழுப்பு கொஞ்சம், கெட்டி கொழுப்பு கொஞ்சம் கொண்டு வந்திருக்குறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லதுங்க இந்த சுத்து கொழுப்பு கறி. எங்கள் கார்டன்ல இருந்து எடுத்த பச்சை மஞ்சளுங்க. பச்சை கலர் இல்லை, மஞ்சள் கலர் தான் இருக்குது. மஞ்சள் கலர் இல்லாமல் பச்சை மஞ்சள்னா பச்சை மஞ்சள் கலர் இல்லை. மசாலா ஆட்டும் போது இந்த அவரை வேவிச்சு வச்சது கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஆட்டுங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வெந்துருச்சுங்க. கெட்டி கொழுப்பு எடுத்து வச்சது இது கூட போட்டுடலாங்க. கழுவிக்க வேண்டியது இல்லையா? அதுக்கு வேண்டாங்க. இது மச்ச அவரைக்கோசரம் கொழுப்பு எடுத்துகிட்டு வந்தது. இது போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அவரை காயட்டுங்க. மூடி வைக்க வேண்டியது இல்லையா? மூடி வைக்க வேணுங்க. அதுதான் மூடி தொடாவிட்டு இருக்கிறேன். சும்மா குக்கர் மூடி இல்லை. இல்லை இல்லை, தட்டம் போட்டு மூடி வைக்கிறது. ஆமாம், அந்த பச்சை வாசனை எல்லாம் அடங்கிட்டா அப்புறம் எடுத்து தாளிக்கணும். அது எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். எரிமலை குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். எரிமலை குழம்பு தேடி பிடிச்சி எடுத்து போடுறது. கொஞ்ச நேரம் இதுலேயே சுண்டுனா நல்லா டேஸ்ட் வருங்க. வாங்க, மொச்சக்கொட்டை அவரை கறி போட்டு செஞ்சது சாப்பிட்லாம் வாங்க. இந்த அவரையும் ஒரு பீஸு கறி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளாட்டுக்கறி மொச்சக்கொட்டை வச்சு குழம்பு செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அவரை குக்கரில் போட்டு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாங்க. அது தனியாக போட்டு அப்புறம் கறி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டுங்க. அதுக்குள்ளே கறி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளாட்டு கறி எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. இது கூட கொஞ்சம் கொழுப்பு போட்டு செய்யணுங்க, நல்லாயிருக்கும். சுத்து கொழுப்பு கொஞ்சம், கெட்டி கொழுப்பு கொஞ்சம் கொண்டு வந்திருக்குறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லதுங்க இந்த சுத்து கொழுப்பு கறி. கழுவி எடுத்து சவுண்டு வந்துருச்சுங்க. மொச்ச அவரை கேஸ் எடுத்துட்டு அதை எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறம் கறி போட்டு வைக்கலாங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்க. இது தனியாக எடுத்து ஒரு பூசியில் கொட்டி வச்சுக்கலாம். இது பச்சை அவரைக்காய் மொச்சைங்க. இதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், பச்சை அவரைக்காயில். இப்போ கறி தாளித்து வச்சுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனு சீரகத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க கறி வேகிறதுக்கு. கறி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க, போட்டுக்கிறேன். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இது ஒரு 4 சவுண்டு விடலாங்க. வெந்தூள் கறி கொஞ்சம் இலக்கறி தான், அதனால ஒரு 4 சவுண்டு விடலாங்க. கறி வெந்துருச்சுங்க.
இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். கேஸ் போகட்டும். இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கிறேங்க. ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு. அஞ்சு 6 பேர் சாப்பிடலாம். இப்போ பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாங்க. தனியா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனியாத்தூள், சீரகத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கிறேன். நல்லா இருக்கும் தேங்காய். அதுக்குள்ளே தேங்காய் உடைச்சிக்கலாங்க. உடைச்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு சூப்பராக இருக்கு தேங்காய். வாவ், நம்ம மரத்து தேங்காய். ஆமாம். எங்கள் கார்டன்ல இருந்து எடுத்த பச்சை மஞ்சளுங்க. பச்சை கலர் இல்லை, மஞ்சள் கலர் தான் இருக்கு. மஞ்சள் கலர் இல்லாமல் பச்சை மஞ்சள் என்ன, பச்சை மஞ்சள் கலர் இல்லை. மஞ்சள், எல்லோ மஞ்சள், ஹல்தி எல்லோ மஞ்சள். மஞ்சத்தூளுக்கு பதிலாக இது போட்டுக்கலாங்க. பச்சை மஞ்சள் சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு கலரு. எடுத்து வச்சா சோம்பு, பட்டை, கிராம்பு. போதுங்க, இந்த அளவு போதுங்க. ஒரு கைப்பிடி போதுங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஆமாம், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுதான் காரம், அவ்வளோதான். பண்ணிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாங்க. மசாலா ஆட்டும் போது இந்த அவரை வேவிச்சு வச்சது கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஆட்டுங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ போட்டு ஆட்டிக்கலாம். கொஞ்சம் ஆட்டணும். கறி வந்துடுச்சுங்க. எடுத்து வச்சுட்டு சாதத்துக்கு வச்சுருக்காங்க.
நல்லா வெந்துருச்சுங்க கறி. சூப்பராக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சு குழம்புக்கு கலக்கி வச்சுக்கலாம். இந்த எலும்பு கறியெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. தனியாக ஒரு டிஷ் பண்ணணுங்க. கறியாக இருக்கிறது மட்டும் போடலாம். கொழுப்பு கறி அந்த மாதிரி இருக்கிறது மட்டும். இது எலும்பு கறியா? அது இன்னொரு டிஷ்ஷு, அது வேறு டிஷ் பண்ணுறேன். அதெல்லாம் எலும்பு கறி. அது கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றி வச்சுக்கலாம். இது அவரை போட்டு இதில் பண்ணலாங்க. மொச்சவரை. இப்போ இந்த கெட்டி கொழுப்பு எடுத்து வச்சது இது கூட போட்டுடலாங்க. கழுவிக்க வேண்டியது இல்லையா? அதுக்கு வேண்டாங்க. இது மொச்சவரைக்கோசரம் கொழுப்பு எடுத்துகிட்டு வந்தது. இது போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அவரை தனியாகவே கொழுப்பு எடுத்து வச்சு செய்வாங்க இல்லைங்களா? தனியாக கூட கொழுப்பு போட்டு செய்யலாம். பாருங்க, இந்த மொச்சை இதுலேயே போட்டுறேன், ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்சது தனித்தனியாக வேக வச்சு ஒன்றா. கறி லேட் ஆகும் வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். ஒரே சவுண்டு, 2 சமையல்னா 2 சவுண்டு, அவ்வளோதான் மொச்சவரை. கறி 4-5 சவுண்டு விடணும். அது தனியாக வேக வச்சுட்டு எல்லாம் ஒட்டுக்கா போட்டு மசாலா ஆட்டி வச்சதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அடுப்பு மேலே வைக்கலாமா? சாப்பாடு ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம மஞ்சள் போட்டதுக்கு பாருங்க எப்படி கலர் வந்திருக்குதுன்னு. மஞ்சள் ஆர்கானிக் மஞ்சள் இல்லையா? இது கொஞ்சம் தண்ணி மாதிரியே தான் இருக்கணுங்க. குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி இருக்கணும். அப்படியே ஊற்றி தண்ணியாக ஊற்றி சாதத்தில் போட்டு சோறில் போட்டு அப்படியே பிணைஞ்சு எடுத்து சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். குழம்பு காயட்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இந்த குழம்பு ரசம் மாதிரி இருக்கணுங்க. குழம்பு இல்லை, தண்ணி குழம்பு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடலாங்க. அப்போ கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன். கொஞ்சோண்டு உப்பு பார்த்துட்டு போடலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கிறேன், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். காயட்டுங்க. மூடி வைக்க வேண்டியது இல்லையா? மூடி வைக்க வேணுங்க. அதுதான் மூடி தொடாவிட்டு இருக்கிறேன். சும்மா குக்கர் மூடி இல்லை. இல்லை தட்டம் போட்டு மூடி வைக்கிறது. ஆமாம், நான் கூட குக்கர்ஸில் வைக்கிற விடணும் என்னமோ. தட்டம் போட்டு மூடி வச்சு ஒரு 4 கொதி வந்து வேகட்டுங்க. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த பச்சை வாசனை எல்லாம் அடங்கிட்டா அப்புறம் எடுத்து தாளிக்கணும். அது எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். குழம்பு காய்ச்சிருச்சுங்க. இந்த கறியை எடுத்து தாளிச்சுக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டுங்க. அவரையில் கறி போடுறது, கறியில் அவரை போடுறது. மொச்சை அவரை கறி குழம்பு. தனியாக எடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க.
தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவு உப்பு. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேங்க. ஒரு 2 பேருக்கு தள்ளிக்கலாம். குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. எரிமலை குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. எரிமலை குழம்பு. இதை எடுத்து இப்படி தனியாக தாளிச்சிட்டா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. குழம்பு சாப்பாட்டுக்கு போட்டு நினைஞ்சு சாப்பிட்லாங்க. தேடி பிடிச்சி எடுத்து போடுறது. இது கூடவே 2 கரண்டி குழம்பு ஊற்றிட்டா நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரம் இதுலேயே சுண்டுனா நல்லா டேஸ்ட் வருங்க. 1 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. கொஞ்சம் சுண்டுட்டு அப்புறம் இறக்கி தண்ணியெல்லாம் வச்சிருச்சுங்க, சுண்டிருச்சு. 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மல்லித்தழை. குழம்பு ஊற்றி அம்மாவுக்கு தனியாக வச்சு கொடுக்கணும் கறி. அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் மாட்டேங்குது. மொச்சக்கட்டை கறி போட்டு கொடுங்க, நான் கொடுக்குறேன். தனியாக பிளேட்டில் போட்டுருக்குறேன் கறியை. அவரை சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா. வாங்கிக்கோங்க. அம்மா இந்தாங்க. வாங்க, மொச்சக்கொட்டை அவரை கறி போட்டு செஞ்சது சாப்பிட்லாம். வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு சொல்கிறேன். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாய்க்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த அவரையும் ஒரு பீஸு கறி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்க, கறி நல்லா வெந்திருக்கு.
நல்லா ஜூஸியாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கு. கறியெல்லாம் வெந்திருக்குது, அவரையெல்லாம் அவரெல்லாம் வெந்திருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. இந்த பக்கம் 2 பெரட்டு, அப்படி 2 பெரட்டு பெரட்டி சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது.